ஹலோ கைஸ், யார் சாமி இவன்? வேற யாரு? அந்த ஃளைட்டோட ஓனர். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோட் மூவியோட எக்ஸ்பெக்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எப்படிடா மூவி ஒன்று ரிலீஸே ஆகலை, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு 10-15 நாளுக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி ஒரு வீடியோ போறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து பல வெப்சைட்ஸ்லேருந்து பல அஃபிஷியல் சைட்ஸ்லேருந்து கிடைச்ச கன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வச்சு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவியோட பட்ஜெட்க்கு முன்னாடி அதை பற்றி மூவியை பற்றி பல விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுறதுக்கு. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பல ஹிடன் டீட்டெயில்ஸும் பல கதையை வந்து கிட்டத்தட்ட வெங்கட் பிரபு பாதிக்கு மேலே நம்மகிட்ட சொல்லிட்டாரு. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இது வந்து இந்த கதையை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர்ல இருக்க முக்கியமான 5 பாயிண்ட்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, இந்த படம் முக்கியமான கதை, அதாவது முக்கியமான ஸ்டோரிஸ் ஃபுல்லாமே மூவ் ஆகுது. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அண்டு ரஷ்யா. இந்த படம் ரஷ்யாவை பேஸ் பண்ணியே மூவ் ஆகுது. முக்கியமான சீன்ஸ், பாதி கதைகள் எல்லாமே மூவ் ஆகுது. இதுலேயே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னா, 2வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, விஜய் வந்து ரிட்டையர் ஆகிடுறாரு சாட்ஸ்லேருந்து. அதாவது சீக்ரெட் இன்ஜல் ஒன் சைடு இருந்து பார்த்து சொல்கிறேன். என்ன தெரிகிறது? அது தெரியல, விட்டுருவோம். என்னடா கீழே பார்த்து பேசுகிறான்னு நினைக்கிறேன். கீழே நோட்டில் எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நான் உங்களுக்கு அப்புறமா கீழே இந்த இடத்துல லாஸ்ட்டில் கீழே போட்டு விட்றேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ கதைக்குள்ளே போகலாம். அதாவது சாட்ஸில் வேலை செய்கிறாரு. சாட்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிடுறாரு. அவரு கூட தான் பிரபுதேவா அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் அவரு கூட வேலை செஞ்ச மாதிரி காட்டுறாங்க. பல மிஷின்ஸை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காருன்ற மாதிரி அந்த ட்ரெய்லரில் பின் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர் பையன் வளர்ந்து வந்து, அதாவது இளைய தளபதின்னு காட்டுறாங்க. டிஏஜிங் பண்ண விஜயை வந்து வளர்ந்து வந்து அவரு வந்து இந்த சாட்ஸில் அப்பாவுக்கு எடுத்து ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அது வந்து விஜய் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ். ஃபஸ்ட்டு அவர் இருக்கும்போது ஹேண்டில் பண்ண கேஸ், அதை வந்து இப்போ மறுபடியும் பையன் எடுக்கிற மாதிரியும், பையனுக்கு அதனால் பிரச்சனை வர்றதுனால மறுபடியும் விஜய் கம்பேக் கொடுக்குறாரு அன்அஃபிஷியலாக. ரிட்டையர் ஆன பிறகு அவங்க ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தரும்போது பல பிரச்சனைகள் வர மாதிரி இந்த கதையில் ட்ரெய்லரில் இருக்கிறத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. நெக்ஸ்ட் 3rd பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்ல மறந்துட்டு, தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா பல வகையான சேசஸ் நடக்குது, கார் சேசஸ். விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் 2 நிமிஷமோ 2 நிமிஷம் 40 செகண்டோ இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா பல நேரம் கார் ஓட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க, காரும் பைக்குமாக தான் காட்டுறாங்க. பல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. வெங்கட் பிரபு தரமான ஆக்ஷன் சீன்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா மங்காத்தாவை ஒரு 3 மடங்கு சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது ட்ரெய்லரில் பார்க்கும் போதே. விஜய் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று பார்த்துருப்பீங்க, விஜயும் டிஹெச் பண்ண விஜயும் வந்து துப்பாக்கியால் சொல்கிற மாதிரி விஜய் வண்டி ஓட்டும் போது அந்த ஒரு சீன் ஒன்று இதில் காட்டுறாங்க, ரெஃபரன்ஸ் விஜய் பைக் ஓட்டுற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்னேகா இருப்பாங்க காரில். ஒரு டாக்ஸி ஒன்றை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு சேஸுக்கு. அந்த சேஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்னேகா இருப்பாங்க பின்னாடி. அவங்க வந்து வழியால் கத்துற மாதிரி அந்த சீனில் தெரியுது. அப்போனா அதைப்படியும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எங்கா இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சபடி பார்த்தீங்கன்னா விஜயோட பையன், அதாவது டிஹெச் பண்ண விஜய் இருப்பார்ல, அவரு வந்து ஸ்னேகா வயிற்றுல இருக்காங்க. அவரு விஜய் அந்த 2வது விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற சீன் மாதிரி அதை பார்த்தா தெரியுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. இந்த கார் சேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில கார் சேஸ் வந்து முக்கியமான பிளாட் ஹோல்ல தான் வச்சிருக்க மாதிரி தெரியுது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சோம் இது வரைக்கும் இந்த ட்ரெய்லரை பார்த்தா. அடுத்தது வந்து 4வது பாயிண்ட், ஸ்ட்ரெயிட்டா போயிடுவோம், வளவலன்னு போகுது. இதுவே அவ்வளோதான் கைஸ். நான் எழுதி வச்ச பாயிண்ட்லாம் முடிஞ்சு போச்சு, 4 பாயிண்ட்டும். அடுத்ததான் இப்போ நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் போட்டுடுறேன். நீங்கள் எல்லாரும் ஓட்டி பார்க்குறதுக்குள்ளே லாஸ்ட்டுக்கு ஓட்டிட்டு போகிறதுக்குள்ளே வளவலன்னு பேசுகிறான்னு. இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே வெப்சைட்டில் வந்து முக்கியமாக போட்டிருந்தாங்க அந்த கலெக்ஷன்ஸுக்கு இதுக்காக. அது நான் வந்து லிங்க்கில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அதை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் விஜய் 5 to 6 மூவிஸை வச்சு இந்த மூவிக்கு எப்படி கலெக்ஷன் வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதில் முக்கியமான டேட்டா என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரியும் தான் இருக்குது. அதை நான் என்னென்னு படிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரி மூவி வந்து
ஒன் செகண்ட், கேமரா வேற ஆஃப் ஆகி தொலையுது. தெரி மூவி பட்ஜெட் வந்து 75 கோடி போட்டு எடுத்திருக்காங்க பட்ஜெட். அதோடைய கலெக்ஷன் மட்டுமே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டுமே 150 crores வந்திருக்கு. அதாவது 75 அப்படியே டபுள் பண்ணுங்க, 75 போட்ட பணத்தை டபுள் பண்ணால் 150 crores வந்திருக்கா. அடுத்து தெரிக்கு அப்புறம் சர்கார் ரிலீஸ் ஆச்சு. சர்காரில் வந்து 115 கோடி பட்ஜெட் படம் பட்ஜெட்டு. அது வந்து மூவி கலெக்ஷன் எவ்வளோ பண்ணுச்சுன்னா 250 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்ததா பிகில். பிகிலில் பார்த்தீங்கன்னா 180 கோடி பட்ஜெட். ஆட நில்லண்டா கேமரா. 180 கோடி பட்ஜெட் பிகில். அதை வந்து கலெக்ஷன்ஸ் வந்து 340 கோடி, அதாவது 340 50 கோடின்னு வந்து ரிசல்ட்ஸ் காட்டுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர். இந்த மாஸ்டர் படம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தது. விஜயோட படம், லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில். அந்த படத்தோட கலெக்ஷன் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 135 crores, 135 கோடி பட்ஜெட்டு. கலெக்ஷன்ஸ் எவ்வளோ பண்ணுச்சுன்னா 310 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. என்ன ஆஃப் ஆகுது? பீஸ்ட் மாஸ்டருக்கு அப்புறம் பீஸ்ட் கலெக்ஷன் வைஸ் நல்லா தான் போயிருக்கு படம். ஆனால் ட்ரோல் வைஸ் அதுவும் நல்லா போயிருக்கு மக்கள்கிட்ட. ட்ரோல் மெட்டீரியலாக விஜய் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மன வருத்தலாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் படம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பீஸ்ட். அந்த படம் பார்த்தீங்கன்னா 130 கோடி பட்ஜெட்டு. அதுக்கு வந்து அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிங்கன்னா 300 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு பட்ஜெட். 130 கோடி கலெக்ஷன் 300 கோடி பீஸ்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லியோ வராரு, லியோ தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 to 300 கோடின்னு போட்டிருக்காங்க ஸ்டாட்ஸ் படி. அது கலெக்ஷன்ஸ் மட்டுமே 620 கோடி. லியோ 1000 கோடி தொடுன்ற மாதிரி சொன்னோம், தொடலை. 620 கோடி, 1000 கோடி தானே? 1000 கோடி தான் தொடுன்ற மாதிரி சொன்னோம். எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தமிழ் மூவி ஒன்று 1000 கோடி எடுக்கும், விஜய் மூவி தான்ன்ற மாதிரி. ஆனால் அது 620 கோடி தாங்க கலெக்ஷன் ஆச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தலைவன் வந்துட்டாங்க. இதோட பட்ஜெட்டு மட்டுமே 300 கோடி. அதை அப்படியே டபுள் பண்ணால் கூட 600 கோடி வந்துடும் மினிமம். 600 கோடி வந்துருச்சுன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம விஜயோட அந்த விஜய் சாரோட லாஸ்ட் 2 மூவி அரசியலில் வரப்போறாருல, அதனால இது லாஸ்ட் நம்ம பார்த்தே ஆகணும். அந்த மாதிரிலாம் விஜய் வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்க, நம்ம நண்பர்கள் விஜய் ஃபேன்ஸ். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா தான் போக வைப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 700 கோடி அசால்ட்டாக வந்துடும் இந்த படம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது 700 கோடி எங்கெங்க. 700 கோடிலாம் நம்மளாம் கனவு கூட காண முடியாது பொழுது. 700 கோடி விஜய் சார், 700 கோடி இவ்வளோ பணத்தையும் விட்டுட்டு அவர் நமக்காக அரசியலுக்கு வராருன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், மக்களான நம்பல் தான் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சா அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியும். நல்லது பண்ணுவார் நம்புகிறோம். பார்ப்போம், இவராது நல்லது பண்ணுறாரா, இவராது வராரான்னு பார்ப்போம். இந்த டைட்டிலில் வச்சேன் விஜய் மூவி கலெக்ஷன் 700 crores போட்டு, அப்புறம் தமிழ்லைன்லேயும் 700 crores வச்சேன். ஸ்டார்டிங்லும் சொல்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி லாஸ்ட்டில் சொல்லிட்டேன் 700 crores என்ன காரணம், ஏன் அதை நான் அப்படி சொன்னேன்றதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ஒன் செகண்ட் கேமரா ஆஃப் ஆகுது. இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஃபேக் தமிழ்லைன் ஃபேக் டைட்டில்னு சொல்லிட்டு என்ன தாக்கக்கூடாது. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் விஜய் ஃபேன்ஸ், என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏதாவது கலெக்ஷன்ஸில் அப்படி இப்படின்னு ஆச்சுன்னா, ஒருவேளை 700 கோடி வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணுவோம், அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்படிக்கு உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் யூடியூபர். திக்குதுங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வீடியோ வந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஒரு 500 வியூஸாவது வந்தால் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும். கொஞ்சமாவது வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஏறும், எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படிக்கு உங்களிடம் விரைவுபெறுகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டை மட்டும் பண்ணுங்க. ஒரு ஹார்ட் விஜயண்ணா போட்டு ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டு போங்க கமெண்ட்டில். தேங்க்யூ, உங்களிடம் விரைவுபெறுகிறேன். பாய். அடிக்கடி இங்கே கேமரா வாண்டி இந்த மாதிரி கை வந்துச்சுல்ல, அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த ஃபோன் ஒன்று வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோன் அடிக்கடி ஒரு மாதிரி பிளாக் ஆகுது, ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி. அதை தொடர வேண்டியதாகுது போயிட்டு. அதுக்கு தான் அங்கங்கே அப்பப்போ கை கொண்டு வந்து வச்சுருந்தேன். எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க, அப்பப்போ கேமரா கிட்ட கை கொண்டாடுறானு. சத்து விளையாடுவோமா? இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். செத்து விளையாடுற ஒரு விளையாட்டாடா. பாய். இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கு மேலே பேசினா நீங்களே என்ன அடிச்சு தோத்துருவீங்க.